காலச்சக்கரம் சுழல்கிறது. பிரபஞ்சத்தின் மகத்தான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு அபூர்வமான கிரக மாற்றம் இதோ. வணக்கம் சக்தி பக்தி நேயர்களே. வேத ஜோதிடத்தில் அறிவின் ஊற்றாகவும் வியாபாரத்தின் நாயகனாகவும் போற்றப்படுபவர் புதன் பகவான். மிக விரைவாக ராசி மாறும் தன்மை கொண்ட இந்த இளவரசன் முழுதாக ஒரு வருடம் கழித்து ஏப்ரல் 11ஆம் தேதி குரு பகவானின் ஆளுமைக்கு உட்பட்ட மீன ராசிக்குள் பிரவேசிக்க உள்ளார். இந்த அற்புதமான பெயர்ச்சியால் வானமே வசப்படப் போகும் அந்த 3 அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்று இப்போது பார்ப்போம். முதலாவதாக ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டில் புதன் பகவான் அமரப்போகிறார். இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். நிதி நிலையில் நீங்கள் காணப்போகும் முன்னேற்றம் வியக்கத்தக்கதாக இருக்கும். வருமானம் பல மடங்காக அதிகரிக்கும். புதிய வருமான வழிகள் தாமாகவே உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும். தொழிலில் எதிர்பாராத பெரும் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பங்குச் சந்தை முதலீடுகளில் நிதானமாக செயல்பட்டால் மிகப்பெரிய லாபத்தை அள்ளலாம். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆவது வீட்டிற்கு புதன் பகவான் வரப்போகிறார். உங்கள் பேச்சில் ஒரு புதிய காந்த சக்தி உருவாகும். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு வெற்றியைத் தேடித் தரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களைத் தேடி வரும். மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். தேர்வுகளில் அமோக வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இறுதியாக கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டிற்குள் புதன் நுழைகிறார். உங்கள் தன்னம்பிக்கை மலை போல உயரும். எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிலான மாபெரும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது லாபகரமான நேரம். இல்லற வாழ்வில் வசந்தம் வீசும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் இந்த நேர்மறையான ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையுங்கள். உங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும்.